நெடுஞ்சாலையின் ஓரத்தில் மேற்கு புறத்தில் கிழக்கு நோக்கி மேல்மருவத்தூர் திருக்கோவில் நிலை கொண்டிருக்கிறது. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்று முழங்கிக் கொண்டு ஆதிபராசக்தி அன்னையின் அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மேல்மருவத்தூர். சாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகள் இல்லை, புண்ணியம் செய்தவன் பாவி என்ற பாகுபாடு இல்லை. ஆதிபராசக்தியாகிய நான் ஒரே தாய், உலக உயிர்கள் எல்லாம் என் பிள்ளைகள், ஒரே தாய் ஒரே குலம் என்று சமத்துவம் பேசிக்கொண்டு சக்தி தாயின் சத்தியம் சந்நிதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது மேல்மருவத்தூரில். இங்கே தெய்வத்தின் மூலஸ்தானத்தில் சாதி மத பேதமில்லாமல் எல்லோருக்கும் கருவறைக்குள் நுழைய உரிமை உண்டு. கருவை சுமக்கின்ற பெண் குலம் கருவறை ஆகிய மூலஸ்தானத்தில் நுழைந்து பூசைகள் புரியலாம், அர்ச்சனை செய்யலாம், ஆராதனை செய்யலாம், அலங்காரம் செய்யலாம், மந்திரம் படிக்கலாம் என்னும் புதுமை இங்கே நடந்தேறி வருகிறது. இப்போது திருக்கோவில் விளங்குகின்ற இடம் வயலும் வேப்ப மரங்களும் முட்புதர்களும் அடங்கிய வயற்காடு. அங்கேதான் ஓர் அற்புதம் நடந்தது. அருள் திரு அடிகளார் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த வயற்காட்டில் இருந்த ஒரு வேப்ப மரத்தில்தான் அந்த அற்புதம் நடந்தது. இன்று அன்னையின் கருவறை, மூலஸ்தானம், கர்ப்ப கிரகம் இருக்கிற இடத்தில் இருந்த வேப்ப மரத்திலிருந்து பால் வடிந்தது. வேப்ப மரத்திலே வெள்ளைப்பால் வேகமா வடியுது பாருங்களேன். ஐயா வந்து பாருங்களேன், அம்மா வந்து பாருங்களேன், சாமி வந்து பாருங்களேன், சனங்க வந்து பாருங்களேன் என்று அக்கம் பக்கத்து கிராமத்து மக்களெல்லாம் வந்து வணங்கி சென்றார்கள். வேப்பம்பாலை நான் குடிச்சேன், வேதனை தீர்ந்து போச்சுங்க. வேப்ப மரத்தை வேண்டிக்கிட்டேன், விட்டு போச்சு கால் வலிங்க. இந்த பாலை நானும் குடிச்சேன், எங்கேயோ போச்சு வயிற்று வலி. இனிச்ச பாலை நானும் குடிச்சேன், என்னோட வறுமை போயிடுச்சு. அதிசயத்தை பாருங்களே, அற்புதத்தை கேளுங்களே, அம்மா வந்து பாருங்களே, ஐயா வந்து பாருங்களே, சாமி வந்து பாருங்களே, சனங்க வந்து பாருங்களே என்று அதிசயம் கண்டு அதிசயத்த பக்தர்கள் கதை கதையாக பேசிக்கொண்டனர். அன்றைக்கு இருந்த பிரபலமான செய்தித்தாள்களும் வார பத்திரிகைகளும் இதை செய்திகளாக வெளியிட்டன. இந்த அற்புதம் கொஞ்ச நாட்கள் தொடர்ந்தது. வழிபாடுகளும் தொடர்ந்தன. அந்த காலகட்டத்தில் 1966 தமிழ்நாட்டில் மேல்மருவத்தூர் இருக்கின்ற அன்றைய செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் ஒரு புயல் வீசியது. அந்த புயலில் பால் வடிந்து அற்புதம் நடத்தி வேண்டும் வரமெல்லாம் தந்து வந்த வேப்பமரம் விழுந்தது. அன்னை ஆதிபராசக்தி தானாக தன் விருப்பப்படி தான் திட்டமிட்டு இருந்தபடி சுயம்புவாக வெளிப்பட்டு அருளாட்சி நடத்த ஆரம்பித்தாள்.
சுயம்பு என்றால் தான் தோன்றி, தானாக தோன்றியது என்று அர்த்தம். மேல்மருவத்தூரில் திருத்தலம் அமைத்துக் கொள்ள நினைத்த ஆதிபராசக்தி அன்னை பூமியை பிளந்து கொண்டு சுயம்பு லிங்க வடிவாக தன் திருமுகம் காட்டி உந்தி புறப்பட்டாள். தன் இருப்பையும் அருளையும் புலப்பட வைக்கத்தான் வேப்ப மரத்தில் பால்வடிய வைத்தாள். வினை தீர்த்தாள், வேதனை தீர்த்தாள், புயலாக புறப்பட்டாள். வேப்ப மரத்தை வீழ்த்தினாள். இவை எல்லாமே அன்னை ஆதிபராசக்தி தன் எல்லையில்லாத விருப்பத்தால் தானே நடத்தி கொண்டாள். இவையெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என 10 வயது பாலகராய் பங்காரடிகளார் இருந்தபோது அவர் திருநாக்கில் அமர்ந்து உத்தரவும் உத்தரவாதமும் கொடுத்தாள். சொன்னதை செய்தாள் ஆதிபராசக்தி. ஆமாம், மேல்மருவத்தூரில் திரு கோபால நாயக்கரின் குலக்குழுந்தாக பங்காரு என்னும் பச்சிலன் குழந்தை படுத்து கிடந்தபோது அந்த பாலகர் மீது பல சமயங்களில் பராசக்தி அம்சமான கருணாக பாம்பொன்று விளையாடிச் செல்லும். தன் குழந்தையை பார்த்து தழுவி உருவேற்றி கொஞ்சி விளையாட ஆதிபராசக்தி வந்தாள் போலிருக்கிறது. ஆதிபராசக்தி கொடியும் உண்டு. ஓம் சக்தி என்னும் எழுத்துக்கள் ஒளிக்கதிர்களோடு ஒரு மேடையில் அமைந்தது போன்ற தோற்றத்துடன் சிவப்பு துணியில் மஞ்சள் நிற எழுத்துக்களுடன் கூடியது சக்தி கொடி. இயக்கத்துக்கு ஒரு சீருடை வேண்டாமா? சிவப்பு ஆடை, செவ்வாடைதான் ஆதிபராசக்தி இயக்கத்தின் சீருடை. செவ்வாடை ஏன்? ஒரே தாய் ஆதிபராசக்தி, ஒரே குலம் உயிர் குலம் என்று உணர்த்தத்தான். சிவப்பு என்பது செம்மை என்று பொருள்படும். செம்மை என்றால் செழுமை, நேர்த்தி, மிகச் சரியானது என்றெல்லாம் பொருள்படும். நம் மனம், சொல், செயல் எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தவே செவ்வாடை. அது மட்டுமல்ல, நம் உடலில் ஓடுகிற இரத்தத்தின் நிறம் சிவப்பு. இந்த நிறத்தில் வேறுபாடு இல்லை. அப்படியானால் நாமெல்லாம் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் தானே? சிவப்பு ரத்தம் உழைப்பின் அடையாளம். நம் உடம்புக்குள்ளே ஓயாமல் ஓடுகிற இரத்தத்தை போல உழைக்கணும், பிழைக்கணும், நிலைக்கணும். ஊருக்காக ஆதிபராசக்தி பெயரால் உழைக்கணும். நம் வினைகளில் இருந்து தப்பி பிழைக்கணும். அம்மா முதல் அனைவரின் நினைவிலும் நிலைக்கணும். இதை உணர்த்தவும் செவ்வாடை. மஞ்சள், நீலம், சிவப்பு ஆகியன அடிப்படை நிறங்கள். இவற்றில் பளிச்சென தெரிவது சிவப்பு, அதனாலும் செவ்வாடை. சிவன் வழிபாட்டுக்கு வெள்ளை, சூரிய வழிபாட்டுக்கு மஞ்சள், திருமால் வழிபாட்டுக்கு நீலம், முருகன் வழிபாட்டுக்கு பச்சை என்றெல்லாம் நம்முடைய மரபில் உள்ளது. அதுபோல சக்தி வழிபாட்டுக்குரியது சிவப்பு நிறம். மறந்தும் மறைந்தும் போய்க் கொண்டிருக்கிற மரபை அம்மா இப்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பழைய சம்பிரதாயத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். ஆம், உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற கொள்கை இருக்கிறது. ஒரே தாய், ஒரே குலம் என்ற முழக்கம் இருக்கிறது. செம்மையான சமத்துவம் உணர்த்த செவ்வாடை என்னும் சீருடை இருக்கிறது. இவற்றினை உயர்த்தி பிடித்து உறக்க உணர்த்த ஓம் சக்தி கொடி இருக்கிறது. பங்காரு என்று பாலகராய் பிறந்து ஆன்மீக குரு என்று உணரப்பட்டு அடிகளார் என்று வணங்கப்பட்டு அம்மா என்று அனுபவப்பட்டு ஆதிபராசக்தி இந்த மண்ணின் மீது நமக்காக இறங்கி வந்திருக்கிறாள். அப்படி வந்திருக்கிறார்கள் என்று அனுபவ ரீதியாக உணர முடிகிறது. அது எப்படி? அருள் திரு அடிகளாரின் பார்வைப்பட்டு தீராத வியாதிகள் தீர்ந்து நலம் பெற்றோர் பல்லாயிரம். பெங்களூரைச் சேர்ந்த சக்தி ஒருவர் அடிகளார் பார்வைப்பட்டு உடனடியாக தனது முகவாதம் ஃபேசியல் பாராலிசிஸ் தீர்ந்தது என்பது உதாரணத்துக்கு ஒன்றுதான்.
அருள் திரு அடிகளாரின் பாதம் பட்டு தீராத அல்லல் தீர்ந்து நலம் பெற்றோர் பல்லாயிரம். தோஷத்தின் காரணமாக மகப்பேறு இன்றி தவித்தாள் ஒரு உடுமலைப்பேட்டை சகோதரி. அடிகளாரின் ஆன்மீக பயணத்தில் உடுமலைப்பேட்டை வார வழிபாட்டு மன்றத்தில் அருள் திரு அடிகளாருக்கு பாத பூசை செய்து தோஷம் நீங்க பெற்று குழந்தை பாக்கியம் பெற்ற அந்த உடுமலை சகோதரி ஒரு உதாரணத்துக்காகத்தான். அருள் திரு அடிகளாரிடம் அருள்வாக்கு பெற்று கடன்கள் எல்லாம் தீர்ந்து வாழ என்ன செய்வோம் என்று வறுமை நிலை மாறி வாழ்வாங்கு வாழுகிற நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சக்தி குடும்பத்தார் அப்படி அருள் பெற்று நலம் பெற்று வாழுகின்ற லட்சக்கணக்கான பேர்களில் ஓர் எடுத்துக்காட்டுத்தான். அடிகளார் வடிவில் ஆதிபராசக்தி அவதாரமாகியிருக்கும் மேல்மருவத்தூர் திருத்தலத்தை மிதித்த மாத்திரத்தில் நலமும் நிம்மதியும் பெற்றவர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. அமாவாசை தோறும் நடக்கிற வேள்வி பூசையில் கலந்து கொண்டு பில்லி சூனியம் போன்ற வேதனைகளில் இருந்து விடுபட்டவர்கள் எத்தனையோ. பௌர்ணமி தோறும் திருவிளக்கு பூசையில் கலந்து கொண்டு துன்ப இருள் நீங்கி வாழ்வில் ஒளி பெற்றோர் எத்தனையோ. ஆடிப்பூர விழாவில் அம்மனுக்கு கஞ்சி படைத்து சுயம்புவிற்கு பாலாபிஷேகம் செய்து நலம் பெற்றவர்கள் எண்ணிக்கையும் அப்படியே. நவராத்திரி விழாவில் அம்மாவே ஏற்றி வைக்கிற அகண்ட தீபத்தில் தாமே எண்ணெய் ஊற்றி தரிசனம் செய்து மகப்பேரும் கண்ணொளியும் பெற்று பரவசப்படுவோர் பல்லாயிரம். தைப்பூச விழாவையொட்டி நடைபெறும் சக்தி மாலை அணிந்து இருமுடி ஏந்தும் விழாவில் விரதம் இருந்து வந்து அன்னையின் சுயம்புவிற்கு அபிஷேகம் செய்து இருவினை பயன்களில் இருந்து விடுபட்டு நலம் பெறுவோர் பல்லாயிரக்கணக்கில் ஆகும். மார்ச் 3ஆம் தேதி அருள் திரு அடிகளார் அவர்களின் அவதார திருநாளில் அம்மாவின் அருள் தரிசனம் பெற்றே நலமுடன் வாழ்ந்து வளமுடன் இருப்போர் எத்தனை ஆயிரம் பேர். சித்ரா பௌர்ணமி அன்று எங்கும் கண்டிராத மாபெரும் வேள்வி நடத்தி மனிதன் நலம் பெறவும் இயற்கை வளம் பெருகவும் வைக்கிறாள் நம் மருவூர் அம்மா. மருத்துவமும் விஞ்ஞானமும் மாற்று வழி காண முடியாத மலைப்பான விஷயங்களுக்கான மருந்தாகவும் மெய்ஞான விருந்தாகவும் இருப்பவர் அருள் திரு அடிகளார் அவர்கள். விதி முடிந்து போனது, யாராலும் உயிர் வாழ வைக்க முடியாது என்ற நிர்கதியாகி போனவர்களின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை அருள் திரு அடிகளாருக்கு உண்டு. பொதுவாக அவனவனை அவனவன் விதிப்படி போகட்டும் என்று நான் விட்டு விடுகிறேன். ஆனால் என்னையே நம்பி முழுமையாக சரணாகதி ஆகின்றவனின் விதியை மாற்றுகின்ற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அருளுக்கு சொல்லி சொன்னதை செய்து அருள் புரிந்து வருகிறாள் ஆதிபராசக்தி. ஒரு நாள் தம் அருள் பலத்தால் தம் வெறுங்கையில் புழு ஒன்றையும் சிறு வண்டு ஒன்றையும் படைத்து காட்டினாள் அடிகளார் மூலம். மூடிய கை திறந்தபோது வண்டு பறந்து போனது, புழு மட்டும் கையில் இருந்தது. அம்மா விளக்கம் தந்தாள். மகனே, மகளே,
இப்படித்தான் இனபலத்தால், பணபலத்தால், அதிகார பலத்தால் குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி விடுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் இல்லாதவர்கள், குற்றம் புரியாத அப்பாவிகள் கூட புழு போல மாட்டிக்கொள்கிறார்கள். தாய் மேலும் சொன்னாள், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பலாம், சக்தியின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. உயிர்களை படைக்கின்ற ஆற்றல் பங்காருவுக்கு உண்டு மகனே என்பது அன்னையின் அருள்வாக்கு. தெய்வம் மட்டும் செய்யவல்ல காரியங்களை அருள் திரு அடிகளார் நடத்தி கொண்டிருக்கிறாள். ஐம்பூதங்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அடிகளாரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அனுபவங்கள் எல்லாம் நிறையவே உண்டு. ஆதிபராசக்தியின் பெயரால் மெட்ரிகுலேஷன் பள்ளி, தொழில்நுட்ப கல்லூரி, 2 பொறியியல் கல்லூரி, இயன்முறை கல்லூரி, செவிலியர் கல்லூரி, மருந்தியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது 5 சரகங்களுடன் கூடிய மாபெரும் இலவச மருத்துவமனை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய கிராமப்புற அப்பாவி மக்களுக்கு சேவை புரிந்து வருகிறது. இந்த மருத்துவமனை 2000 படுக்கைகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையாக விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. கட்டி முடித்து செயல்பாட்டுக்கு வரும்போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக விளங்கும். ஊனமுற்றோர் நலவாழ்வு மையங்கள், ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், ஏழை பெண்களுக்கு தொழில் பயிற்சி இல்லங்கள், ஏழை தொழிலாளர்களுக்கு உழைத்து பிழைக்க உபகரணங்கள், கறவை மாடுகள், ஆட்டுக்குட்டிகள், சீர்வரிசைகளோடு திருமணங்கள், மணி விழாக்கள், தினந்தோறும் திருக்கோவிலில் அன்னதானம், விழா காலங்களில் காலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து உணவு உண்ணுகிற அன்னதான கூடம். அப்பப்பா, எத்தனை எத்தனை பணிகள்! இப்படி அருளை செலவழித்து ஆத்மாக்களுக்கு வழிகாட்டும் ஆன்மீக குருவாக வந்துள்ள அம்மா நிறுவியுள்ள நிறுவனங்கள் எத்தனை எத்தனையோ. இன்னும் உலகமெல்லாம் பரவியுள்ள சக்தி நெறி நின்று நிலவ அவள் வைத்திருக்கும் திட்டங்கள் என்னென்னவோ. What a large heart Amma has. What a great soul Amma is. என மனமுவந்து மேல்நாட்டினரும் மேட்டுக்குடியினரும் கூட வியந்து பாராட்ட, விழுந்து வணங்கி அடிகளாருக்கு ஏவல் செய்ய என சக்தி திருக்கூட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இங்கே. இருபத்தோரு சித்தர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள் இந்த சித்தர் பீட வளாகத்தில். அவர்களில் பெண் சித்தர்களும் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட மத்ஸ்ய புராணம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள சித்தவனம் இதுதான். சித்தர்களின் தலைவியான நான் வெளிப்பட்டிருக்கிறேன் இந்த காலகட்டத்தில். எந்த புழுவை எந்த கூட்டில் வைத்திருக்கிறேன் என்ற தாய்க்குளவியான எனக்கு மட்டுமே தெரியும்.
அடிகளார் என்று நானே மரியாதையுடன் அழைக்கும் நிலையில் அடிகளார் இருக்கிறார். ஆன்மீகம் வளர்க்க, நான் உங்களோடு பேச, உறவாட அகில உலகங்கள் அத்தனையும் தேடி பார்த்தேன். அடிகளார்தான் எனக்கு கிடைத்தார். நானே அடிகளாராகவே வந்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அவன் திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை கரையேற்றுவது அவன் பொறுப்பு என்று ஆதிபராசக்தி வந்திருக்கிறாள். சாதிமத வேதமில்லை, எல்லாம் சக்திமயம்தான். ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இல்லை, எல்லாம் தொண்டுமயம்தான். பட்டு இல்லை, பகட்டு இல்லை, எல்லாம் பக்திமயம்தான். சக்தி யுகம் ஒன்று மிக வேகமாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. இப்படி இங்கே மேல்மருவத்தூரில் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன், வாழ்ந்துவிட்டு போ என்கிறாள் ஆதிபராசக்தி அருள் திரு அடிகளார் வடிவில். நினைக்கும் போதெல்லாம், காணும் போதெல்லாம், பேசும் போதெல்லாம், கனவில், நனவில், காரியத்தில் ஆதிபராசக்தி நம் கூடவே இருக்கிறாள். அல்லல் படுகிறோம். 1000 வசதிகள் இருந்தும் ஆற்றாமல் அரற்றி நிற்கிறோம். கோடி கோடியாய் பணம் இருந்தும், ஜனம், பதவி, பட்டம் இருந்தும் ஏன் நிம்மதி இல்லை? அதனால்தான் அந்த நிம்மதியை தருகின்ற சந்நிதியை தனதாக்கிக் கொண்ட தாயின் அவதார திருத்தலத்துக்கு விரைவில் வாருங்கள். வேதனைகள் தீரும். சடுதியில் வருக, சக்தி துணை இருக்கும். அம்மா என நம்பி அடிகளாரை நினைந்து வருக, அத்தனை நலமும் வரும். சும்மா சொல்லவில்லை, சுகம் பெற்ற அனுபவத்தால் சொல்லுகிறோம். பல லட்சம் பேர் சொல்லுகிறோம். நல்ல நேரம் இது, நழுவ விடாதீர்கள். அம்மா அழைக்கிறாள். ஆதரவு கைகள் நீட்டி, அருள்கனியும் விழிகள் காட்டி, அருளும் பெறலாம், பொருளும் பெறலாம். அவசியம் வருக, அம்மா அழைக்கிறாள். இங்கேதான் எங்கள் சரணாலயம் என்று அருள் அனுபவம் பெற்று எங்களோடு முழங்க அவசியம் வாங்க. அம்மா கூப்பிடுறாங்க.